12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.7 இரண்டாவது கணக்கு பார்க்கிறோம். லாம்டாவின் m மதிப்பிற்கு x + y + 3z = 0, 4x + 3y + λz = 0, 2x + y + 2z = 0 என்ற தொகுப்பிற்கு வெளிப்படை தீர்வு மற்றும் வெளிப்படையற்ற தீர்வு கிடைக்கும்னு கேட்கப்பட்டிருக்கு. லாம்டாவுக்கு என்னென்ன மதிப்புகள் கொடுக்குறப்ப வெளிப்படை தீர்வும் வெளிப்படையற்ற தீர்வும் கிடைக்கும்னு கணக்கிடணும் அப்படின்னா, சமன்பாட்டு தொகுப்பை முதல்ல அணி வடிவத்தில் எழுதி விரிவுபடுத்தப்பட்ட அணி கொடுத்து விரிவுபடுத்தப்பட்ட அணிக்கு தரம் கணக்கிடணும். ஏ என்ற அணியின் தரத்தையும் a/a/b என்ற அணியின் தரத்தையும் ஒப்பிட்டு லாம்டாவுக்கு என்ன மதிப்புகள் கொடுக்குறப்ப என்ன வகையான தீர்வுன்னு தீர்வு கொடுக்கலாம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 சமன்பாடுகள் x + y + 3z = 0, 4x + 3y + λz = 0 மற்றும் 2x + y + 2z = 0. 3 சமன்பாடுகளையும் அணி வடிவத்தில் எழுதுகிறோம் அப்படின்னா a என்ற அணியானது 3 சமன்பாடுகளில் இருக்கக்கூடிய மாறிகளின் கெழுக்களை குறிப்பிடும். முதல் சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மாறிகளின் கெழுக்களானது 1 1 3, அடுத்து 4 3 லாம்டா, மூன்றாவது சமன்பாட்டில் 2 1 2. ஓ என்ற அணி மாறிலி மதிப்புகளை குறிப்பிடும். சமபடித்தான தொகுப்பு அப்படிங்கிறதுனால பிக்கு பதிலாக ஓன்னு பிரதியிட்டுக்கலாம். மாறிலி மதிப்பை குறிப்பிடுவதற்கு 3 மதிப்புகளுமே 0. கேபிட்டல் எக்ஸ் என்பது மாறிகள் 3 மாறிகள் XY Z. மதிப்பிடப்பட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சமன்பாட்டில் எழுதிடலாம். மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை என்னன்னு குறிப்பிடுவோம். 3 மாறிகள் XY Zன்னு இருக்கு. விரிவுபடுத்தப்பட்ட அணி a/o என்பது a என்ற அணி அப்படியே எழுதிடுறோம். 1 1 3, இரண்டாவது நிரை 4 3 லாம்டா, மூன்றாவது நிரை 2 1 2. இதனோட ஓ என்ற அணியை இணைக்கிறோம். 3 மதிப்புகளுமே 0 தான் இருக்கு. பிரதான மூலை விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்புகளை 0 பண்ணணும் தரம் கணக்கிடுவதற்கு. R1ல இருக்கக்கூடிய முதல் மதிப்பு 1 இருந்ததுன்னா ஈஸியாக 0 பண்ணிக்கலாம். R2லையும் R3லையும் இருக்கக்கூடிய முதல் மதிப்பை 1ன்னு இருக்கிறதுனால R2 மற்றும் R3ல இருக்கக்கூடிய முதல் மதிப்பை 0 பண்ணுவதற்கு உண்டான நிபந்தனை எழுதலாம். அதுக்கு முன்னே என்ன செய்யணும் அப்படின்னா, R2ல 4 3 லாம்டான்னு இறுதி மதிப்பு லாம்டான்னு இருக்குது. அந்த மாறிலி மதிப்பை எப்போவுமே நம்ம கடைசி நிரலுக்கு கொண்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் R2வையும் R3யையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது முதல்ல செய்யக்கூடிய நிபந்தனை. R1ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. R1 அப்படியே எழுதிடுறோம். R3யை R2க்கு கொண்டு போகிறோம். 2 1 2 0. R2வை R3க்கு கொண்டு வர 4 3 லாம்டா 0. இதில் முதல் மதிப்பு R2ல இருக்கக்கூடிய முதல் மதிப்பை 0 செய்வதற்கான நிபந்தனை எழுதிடலாம். R1ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 2 0 பண்ண 1 2ஆல் பெருக்கி மைனஸ் பண்ணிக்கலாம். R2 - 2 R1. அடுத்து R3 gives. R3ல இருக்கக்கூடிய 4 0 பண்ணுறோம். R3 - 4 R1. 2 - 2 0. அடுத்தடுத்த மதிப்புகளுக்கு கணக்கிடுறப்ப இங்கே செஞ்சுருக்கக்கூடிய நிபந்தனை R2 இன்டர்சேஞ்சிங் R3. R2ல அடுத்த மதிப்பு 1ன்னு இருக்குது. 1 - 2 பெருக்கல் R1ல 1 1 - 2 எனும் பொழுது மதிப்பு -1. R2ல 2 - 2 பெருக்கல் R1ல 3 2 - 6 எனும் பொழுது மதிப்பு -4. 0 - 0ங்கிறப்ப 0 தான். 4 - 4 0 ஆகிறதுக்கு தான் நிபந்தனையே எழுதியிருக்கிறோம். R3ல 3 - 4 பெருக்கல் R1 1 3 - 4 எனும் பொழுது மதிப்பு -1. R3ல அடுத்த மதிப்பு லாம்டா -4 பெருக்கல் R1ல 3ன்னு இருக்குது. மதிப்பு லாம்டா -12. 0 - 0ங்கிறப்ப மதிப்பு 0 ஆகிடும். இனி R3ல இருக்கக்கூடிய இரண்டாவது எண்ணை நம்ம 0 பண்ணணும். இரண்டாவது எண்ணை 0 செய்வதற்கு உண்டான நிபந்தனை R1 எடுக்கக்கூடாது, R2வை தான் எடுக்கணும். R2ல -1ன்னு இருக்குது, R3ல -1ன்னு இருக்குது. இரண்டுமே ஒரே எண்களாக இருக்குது. குறியும் ஒரே குறிங்கிறதுனால கழிச்சுக்கலாம். அப்போ நம்ம அடுத்து செய்யக்கூடிய நிபந்தனை R3ல சேஞ்சஸ் கொடுக்குறோம். R1 மற்றும் R2ல எந்த ஒரு மாற்றமும் இல்லாததுனால அந்த 2 நிறைகளையும் அப்படியே எழுதிடலாம். R3ல என்ன செய்கிறோம், R3யோட R2வை மைனஸ் பண்ணுறோம். R3 - R2 0 -
1 மைனஸ் ஆஃப் R2 -1 -1 + 1ங்கிறப்ப 0. லாம்டா மைனஸ் 12 R3யில் இருக்குது. மைனஸ் ஆஃப் R2ல் -4ன்னு இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4 மதிப்பு லாம்டா -12 + 4 எனும் பொழுது -8 லாம்டா -8 0 - 0ங்கிறப்ப 0 தான். இனி இந்த லாம்டாவுக்கு என்ன மதிப்புகள் கொடுக்குறப்ப முதல் சப்டிவிஷனில் கேட்டிருக்கக்கூடியது வெளிப்படை தீர்வு கேட்டிருக்கிறாங்க. அப்போ வெளிப்படை தீர்வுக்குன்னா ஒரே ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா ரோ ஆஃப் ஏ மற்றும் ரோ ஆஃப் ஏ பார் A/O என்பது மதிப்பிடப்பட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கணும். எந்த ஒரு நிறையும் முழுவதுமே 0 ஆகக்கூடாது. முதல் சப்டிவிஷனில் கேட்டிருக்கக்கூடிய நிபந்தனை என்ன? வெளிப்படை தீர்வு. வெளிப்படை தீர்வு அப்படின்னா ஒரே ஒரு தீர்வுக்கான நிபந்தனை. லாம்டாவுக்கு 8 கொடுக்கல அப்படின்னா தான் கடைசி நிறை 0 ஆகாது. 0 ஆகலைன்னா தரம் 2க்குமே 3ன்னு வரும். ஏக்கும் விரிவுபடுத்தப்பட்ட அணி A/Oக்கும். அப்போ லாம்டா நாட் ஈக்குவல் டு 8 எனில் ரோ ஆஃப் ஏ முதல் 3 நிரல்கள் எடுத்துக்கிட்டோம்னா 0 ஆகாது, தரம் 3. ரோ ஆஃப் A/B ஒன்று குறிப்பிடுறோம். அதையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் தரம் 3ன்னு தான் இருக்கும். ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் A/O ஈக்குவல் டு 3 மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமம். எனவே தொகுப்பு எப்படி இருக்கும்? வெளிப்படை தீர்வு. தொகுப்பு வெளிப்படை தீர்வை. வெளிப்படை தீர்வுங்கிறது ஒரே ஒரு தீர்வு பெற்றிருக்கும். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம். இரண்டாவது சப்டிவிஷனில் கேட்டிருக்கக்கூடியது என்ன? வெளிப்படையற்ற தீர்வு. வெளிப்படையற்ற தீர்வு என்பது எண்ணிக்கையற்ற தீர்வுகளை குறிப்பிடும். வெளிப்படையற்ற தீர்வு. எண்ணிக்கையற்ற தீர்வுன்னா ஏ மற்றும் A/Bயின் A/Oவின் தரமானது சமமாக இருக்கணும், மாறிகளின் எண்ணிக்கைக்கு குறைவாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப லாம்டாக்கு 8ன்னு கொடுத்தோம்னா கடைசி நிறை முழுவதும் 0 ஆகிடும். அணியின் தரம் 2ன்னு வந்துடும். எனவே கொடுக்க வேண்டிய மதிப்பு லாம்டா ஈக்குவல் டு லாம்டாக்கு பிரதியிடக்கூடிய மதிப்பு லாம்டா ஈக்குவல் டு 8 எனில் 8ன்னு பிரதியிடுறப்ப கடைசி நிறை முழுவதும் 0. ரோ ஆஃப் ஏ வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னாலும் தரம் 2. ரோ ஆஃப் A/O விரிவுபடுத்தப்பட்ட அணி எடுத்தோம்னாலும் தரம் 2ன்னு ஆகும். ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் A/O ஈக்குவல் டு 2 மாறிகளின் எண்ணிக்கை என்ன விட குறைவு எனில் தொகுப்பு வெளிப்படையற்ற தீர்வை பெற்றிருக்கும். தேங்க்யூ.